நான் கழுவி ஊத்துவாங்க அதெல்லாம் இல்லை. எப்படி பேசுனேன் கோழி குஞ்சு குஞ்சு இங்க வாடா. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி போயிடுறோம். இது என்ன தப்பான்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் லிப்ஸ்டிக் ஏதாவது போடணும்னா அப்பப்ப அவுத்து போட்டுக்கலாம். கட்டி வைக்கிற டப்பா ஏன்டா உன் ஃப்ரெண்ட் கோழி குஞ்சு மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான்? ட்ரெண்டிங் ஆகணுமாங்க. ட்ரெண்டிங் ஆகணுமா? எந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆகணும்? எப்படின்னா நயன்தாரா பார்த்தோன்னே உனக்கு ஓகே சொல்லிடுறோம். உலகத்தை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. இது என்ன தப்பான்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் லிப்ஸ்டிக் ஏதாவது போடணும்னா அப்பப்ப அவுத்து போட்டுக்கலாம். கட்டி வைக்கிற டப்பா கண்ணாடி நல்லா இருக்காடா? செம்மையா இருக்கா. பூத மாதிரி இல்லையே. வரும்போது பிச்சைக்காரன் அப்படின்னு வந்தாங்க கண்ணாடியா உட்காந்துட்டா இருக்கா ஒருத்தர் அச்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவன் உன் பேர் என்னடா? நிதிஷ்கா. நிதிஷ். என் தம்பி பேர் கூட நிதிஷ் தான்டா. சரி ஓகே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது இப்போ வரைக்கும். அப்படி எது இல்லாம உன்னால சொல்லுமா. ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஃப்ரெண்ட்ஸா? ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ்? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா பாய் ஃப்ரெண்ட்ஸா? பாய் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. வெட்கப்படாத, நில்லு வா. ஏன் அவங்க இல்லாம இருக்க முடியாது? அவங்க இருந்தா தாங்க அரிசி, அவங்க தாங்க ஜாலியா சுத்த முடியும். அரிசியா? ஆமாங்க அரிசிக்கா. சாப்பாடுல போடுவாங்கல்ல. சாப்பாடுல போடுவாங்க அரிசி. அரிசி சாப்பாடுல அரிசி போட. சாப்பாடே அரிசி தான்டா. ஆமாங்க ஒண்ணுதாங்க ரெண்டும். 2019 விளையாடுச்சு. இப்பதான் ஒரு ஜோக்க கத்துக்கிறேன்டா அக்கா. சரி வா. ஏன் அவங்க எல்லாம் அரிசி? அவங்க அரிசி சாப்பாடு எல்லாம் டேஸ்டா உள்ள போகுது, அதனால தான் அவங்க டேஸ்டா உள்ள போதா? இங்க வா. ஏன் உள்ள போகுது? ஏன் உள்ள போகுதுன்னா அவங்க கூட இருந்தாதான் எல்லாமே அப்ப அவங்கள முழுங்கிடுவியா? ஆமாங்க ஒன்னாதாங்க சுத்துறாங்க பண்ணாலும். முழுங்குவியா? வா முழுங்க வா இப்படி வா. அங்க போயிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி என்ன பண்றாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு? எல்லாமே தாங்க பண்றாங்க. உங்களால தாங்க என் வாழ்க்கையே வேஸ்டா போகுது. சுத்தி ஏன் வேஸ்டா போகுது? ஏன்னா அந்த மாதிரி பண்றாங்க ஏரியால. கேட்டா புள்ளிங்களாங்க. புள்ளிங்களா நீங்களா? இவனை பாருங்கக்கா, கலர் கோழி குஞ்சு மாதிரி இருக்கான். ஆசியா கலர் கோழி குஞ்சு. இங்க வாடா. இங்க வாடா. கோழி குஞ்சு இங்க வா. கோழி குஞ்சு குஞ்சு இங்க வாடா. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி போயிடுறோம். இங்க வாமா. இங்க வாடா. என்னடா இது? ஏன்டா கலர் கோழி குஞ்சு மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? சும்மா மாடல். என்ன பேண்ட் இது? பேகி பேண்டா? கண்ணாடி கூட இப்படி போடல. இப்படி என்ன ஃபேஷன்? என்ன நீங்க புள்ளிங்களா? கரிமேடு புள்ளிங்க. நம்மல ஸ்டோமல பர்ட் பர்ட் உடனே உமேல கடை சாக்கட்டல சட்டை. ஏன்டா உன் ஃப்ரெண்ட் கோழி குஞ்சு மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான்? ட்ரெண்டிங் ஆகணுமாங்க. ட்ரெண்டிங் ஆகணுமா? எந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆகணும்? எப்படின்னா நயன்தாரா பார்த்தோன்னே உனக்கு ஓகே சொல்லிடுறோம். அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆகணும். நயன்தாரா புருஷன் பார்த்தா உன்னை என்ன பண்ணுவா? நம்மள என்னக்கா பண்ண முடியும்? நம்ம பொதுமக்களுக்கா நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. அவ நயன்தாராவை கல்யாணம் பண்ணின்னு ஆசை இருக்கா உனக்கு? எனக்கு இல்லக்கா, இவனுக்கு தாங்க இருக்கு. இவனுக்கு தான் இருக்கும் போல. அவன் ஃப்ரெண்ட மாத்தி மால்ல கூட 4 பொண்ணு ஐடி வாங்கிட்டான், இன்ஸ்டா ஐடி. உள்ள போயிட்டு அசியாது தான் ட்ரெஸ்ஸிங் அடிச்சிட்டு வரா மாலுக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தா பொண்ணு ஐடி வாங்கிடலாமாடா? கேளுங்கக்கா, இவன் 2 வாங்கினா அவன் 2 வாங்கினா. நீ எத்தனை வாங்கின? நான் வாங்கவே இல்லக்கா. பொண்ணே வேணாங்கா நம்மளுக்கு. ஏன் பொண்ணே வேணா? ஐயோ பட்டதே போதாங்கா. ஏன்டா? ஆனாங்கா சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்ளோ ஜாலியா சுத்துறாங்களா உன் கூட வந்துட்டு உன்னை பத்தி தப்பா பேசிருக்கானுங்களா? நீங்க வேற இப்ப போகும்போது கூட ஒருத்தன் சொல்லுவான், காசு எடுத்துட்டு வரலடா இவன் எப்படி வராம பாரு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஏன்டா தலைவலி?
கிளாஸ்ல பத்து தூங்கிட்டே இருப்பேன். தலைவலி இது ஐயையோ. தலைவலினே வச்சுட்டாங்க. கிளாஸ்ல ஏன் தூங்குறேன்? பாடத்தை கவனிக்க வேண்டியதானே? போய் உக்காந்தோடனே இப்படியே தூங்குறாங்க. என்னக்கா பண்றது? கண்ட்ரோல் பண்ண ஏன் நைட்ல தூங்காம என்ன பண்ற? போனுக்கா 12 மணி மேல பண்ணுவேன். சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம் தாஜ்மஹால் கட்டருக்கு ரீல்ஸ் பாத்துட்டு இருப்பாங்க இன்ஸ்டால. அப்படியா? ஏன் reels இல்லக்கா பாத்தீங்களா? போய் சொன்னாங்க ஃபுல்லா ஆண்டில சாட் பண்ணிருப்பாங்க. ஒன்ன மாதிரியா? ஆன்ட்டி கூட chat பண்ண மாட்டான். அமைதியா இரு, சின்ன பையன் தான், அப்படி சொல்லக்கூடாது. அங்க இருந்து ஆன்ட்டியை பார்த்துட்டு இருக்க. அவனை பார்த்தாங்க. ஆனா இங்க பாரு, கேமரா பாரு, கேமரால இருக்க அண்ணாவை பாரு. அழகா இருக்காரு. அப்ப நானு என்னக்கா குறைச்சல் உங்களுக்கு? குறைச்சல் கேள்வி ஏன்டா பாக்குற? ராஜா ராஜா நான் ராஜா ராஜா ஏன் கிளாஸ் ரூம்ல தூங்குற? என்ன மிஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? கெமிஸ்ட்ரி மிஸ்ஸுக்கா. கெமிஸ்ட்ரி மிஸ்ஸா? ஏன்? ஏன் மஜாவா இருப்பாங்கக்கா. மஜாவா இருப்பாங்க? நோண்டாதா முன்னு என்ன மாதிரி மஜாவா இருப்பாங்க? பிடிக்கும்க்கா. ஜாலியா பேசுவாங்கக்கா எல்லாரும். அப்படியா? கம்முன்னு அவனை புடிச்சு நோண்டாதீங்க, இல்லடா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ வரும்போது காசு எடுத்துட்டு வர அப்படிலாம் சொல்லி முன்னாடி உனக்கு எப்படி அப்புறம் தெரிஞ்சிச்சு? பின்னாடி தானே பேசுறாங்க. அவங்க என்ன பண்ணுது? அப்பதான் பேசுவாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்பதான் பேசுவாங்க. நீ என்ன பேசியிருக்க அவங்கள பத்தி? நான் கல்வி ஊத்துவாங்க. அதெல்லாம் இல்ல. எப்படி பேசுன? எப்படி பேசுன? எப்படி பேசுறேன் மரணம் ஆசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவதான் போறது. டேய் மைக்க தள்ளுறீங்கடா எல்லாரும். மைக்க தள்ளாதுடா. இங்க வா, எப்படி பேசுறீங்க? வாயாலக்கா. இல்ல எல்லாரும் எதுல பேசுவாங்க? இல்ல நான் எதுல பேசுறேன்? மைக்ல. என்னக்கா நீங்க காமெடி சொல்லாதுன்னா சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் அப்படிதான் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சிரிப்பழகி. இன்னைக்கு லீவா? ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவுக்கா. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன் லீவு? ஏன் லீவு? ஏன் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் விடுறாங்க? வாரத்துல 6 நாள் கஷ்டப்படுறாங்க. ஆ. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சுத்த முடியும் பீஸா. சரி, வெனஸ்டே விடலாம், டியூஸ்டே விடலாம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறாங்க எல்லாருக்கும்? வாரத்துல லாஸ்ட் நாள் அதான். அப்படியா? எல்லாம் சர கஷ்டம். நீ தான் வீட்டுல நிம்மதியா தூங்குவாங்க. அதான் இப்பெல்லாம் சுத்த வந்திருக்கேன். உங்க அம்மா பாத்துட்டுமா ஒரு நாள் லீவு வீட்டுல கட்டுறாங்க. ஊர் சுத்த போற நீ வீட்லயே இருக்காது, எங்கேயாச்சும் போயிட்டுங்கிறாங்க. அம்மா அப்படி சொல்றாங்களா உங்க? ஆமாக்கா. போய் சொல்றாங்க. நான் தான் சொன்னல அம்மா பாசம் தான்க்கா. பாசம் என்ன மாதிரி வச்சிருப்பாங்க. பாசம்? நான் பாசம் தான். என்னதான் திட்டினாலும் நம்ம மேல கேர் பண்றாங்க. அம்மா இத என்ன சொல்லிட்டு வந்த? போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. மாலுக்கு போற, 4 புள்ளைங்களை உசார் பண்ற, உனக்கு மருமகள் ஆகுற. அம்மா அங்கேயே இருந்துட்டு அவங்களே சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்த? மால் போறேன் காசு கொடுங்கன்னு. எவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு வந்த? 150 ரூபாய் வாங்கிட்டு என்ன பண்ண? அந்த 150 ரூபாயில என்ன பண்ண? 150 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். 40 ரூபாய் டிக்கெட்டு. ஆ. இவங்களுக்கு இங்க அது இதுன்னு வாங்கி கொடுத்தேன். அவள் தான்க்கா. மீதி காசு இருக்கு போக முடியும். தெரியலையாடா? அவங்களுக்கு தாங்க வாங்கி கொடுத்தாங்க. வீல் சிப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. மீன் சிப்ஸா? நல்லா இருக்குமா? 4 சாப்பிட்டேன், நமுத்து போயிருந்துச்சு. ஐயே. பாக்கெட் வாங்கி 7 பேர் சாப்பிடுவாங்க. ஓ, அது எப்படி நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பாக்கெட் வாங்கி எப்படி 7 பேர்? அது என்ன சந்தோஷம் இருக்கு அதுல? என்ன சந்தோஷம் இருக்குன்னா காரம் இருக்கு, டேஸ்ட் இருக்கு, அதனால முழுங்கலாம். மச்சி போட்டு தாக்கு ஓகேடா, அந்த ஒண்ணு வாங்கி இவ்வளவு பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்கல்ல, அப்ப என்ன ஜாலியா இருக்குமா? இல்ல ஐயா எதுக்குடா ஒண்ணுதான் இருக்கு, ஏன்டா இதை எடுத்து தின்ற? ஐயோ சார் ஏங்க தள்ளி விடுறீங்க அப்படின்னு இருக்குமா? எப்படிக்கா சொல்லுது? எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட முடியும். 7 பேர் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஒரு 10 ரூபா வீல் சிப்ஸ். 10 ரூபாய் 5 ரூபாயா? அது 7 பேர் சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டுருவீங்க. அவ்வளவுதான் 5 ரூபாய் தான் சரி, சாப்பிட்டோம். இந்த லஞ்ச் டைம்லலாம் இந்த பசங்கலாம் வந்து அடிச்சு புடிச்சு ஒரே டிஃபன் பாக்ஸ்ல 10 பேர் கை விட்டுலாம் சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் என்ன கதைடா? அது மொக்க கதைக்கா. அது என்ன மொக்க கதை? இவ்வளவு சாப்பாடு இருக்குன்னா அதுல ஒரு வாய் கூட உள்ள போகாது. ஆ. அவன் எச்சி அவன் சல்லி கிளியெல்லாம் உள்ள போவோமே அதுல நோன்ற. அத அப்புறம் தின்றீங்க? எங்கக்கா தின்ன விடுறாங்க? இப்படி கையை விட்டானே பருகுது டிஃபன் பாக்ஸ் கிளாஸ்ல. அண்ணா அதெல்லாம் ஒரு ஜாலி இல்ல? ஜாலி தான்க்கா அதெல்லாம். சரிடா, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. உலகத்தை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியே திருப்பி போடுறானே.